இதுதாங்க அந்த ஏர்பட்ஸோட பேக்கிங். அந்த பேக்கிங் இப்படி தான் இருக்கும். லைக் இவங்க ஆப்பிளுக்கு போட்டு வர மாதிரியே பண்ணியிருப்பாங்க. லைக் அதோட லைக் இவங்க யூனிக்னஸ் எப்போ விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதை சுற்றி என்னென்னா ஒரு பிளாஸ்டிக் லைக் வேப் பண்ணியிருப்பாங்க பிளாஸ்டிக் இதால். ஸோ அதை நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிவிட்டு அன்பாக்ஸ் பண்ண வேண்டி. ஸோ இப்போ பார்க்கல பேக் சைடு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேக் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஃபியூச்சர் என்னெல்லாம் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. லைக் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் வந்து அந்த மியூசிக்கோட டைம்ஸ், தென் அந்த சார்ஜ் கெப்பாசிட்டி, தென் அப்புறம் கால் நாய்ஸ் கேன்சலேஷன், தென் அப்புறம் இந்த அவங்க பார்கோடு அது எதுக்குன்னா லைக் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த பார்கோடை வச்சு கூட நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அதை நம்ம அப்படியே அன்பாக்ஸ் பண்ணலாம், அப்படியே ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த கேஸ் வந்து ஓவல் ஷேப்பில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஜென்யூனாகவே பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் ஆகட்டும், அந்த கலர் ஆகட்டும், அந்த கலர் ஷேடு ஆகட்டும் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். லைக் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி நம்ம லைக் சார்ஜர் டேட்டா கேபிள் எதுவாக யூஸ் பண்ணிங்கன்னா இது டைப் சி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ பெட்டர் ஆல்வேஸ் எப்போவுமே இந்த டேட்டா கேபிள் வச்சு இதை சார்ஜ் பண்ணுங்கள். லைக் வேறு லோக்கல் டேட்டா கேபிள் போகாதுங்க. பெட்டர் லைக் இதுக்கு லைஃபுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா லைக் அந்த பட்ஸோட சைஸ் 2 நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. லைக் நம்ம கையில் ஒரு மீடியம் இருக்கும். ஸோ 2 இருக்கும். வேறு ஒரு ஸ்மால் இருக்கும், ஒரு மீடியம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்து ஒவ்வொரு காதுலையும் வந்து ஒரு மீடியம், லார்ஜ், ஸ்மால் இருக்கும். 2 காதுலையும் அப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஓவல் ஷேப் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஓப்பன் வந்து மேலே இருக்குது. இதோட ஓப்பன் வந்து மேலே இருக்கும். என்ன அதே ஓவல் ஷேப்பில் அந்த ஓப்பனும் இருக்கும். ஸோ பார்க்குறது ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த 2 ஏர்பேடுமே கரெக்டாக நம்ம வந்து ப்ளக் பண்ணணும். அப்போ தான் வந்து சார்ஜ் ஆகும். லைக் எடுக்கும்போதும் கரெக்டாக ஒரு ஏர்போர்ட் எடுத்தாலும் நெக்ஸ்ட் ஏர்போர்ட் கரெக்டாக நம்ம வந்து கரெக்டாக ப்ளக் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த சார்ஜ் போடும்போது அந்த இது சார்ஜ் ஆகும். நேரத்துக்கு சொன்ன மாதிரி தான் டைப் சி சார்ஜர் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன விஷயம்னா இந்த ஏர்பேட் வந்து ஓவல் ஷேப் இருக்கிறதுனால நம்ம ஒரு கையால் இதை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லைக் இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சேம் டைமில் ஸ்டியரிங்கையும் பிடிச்சிட்டு சேம் டைமில் இதை வந்து ஒரு கையால் எடுத்து மாட்டுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது இதை கொஞ்சம் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கணும். ஏன்னா லைக் நமக்கு வண்டியும் பார்க்கணும், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். லைக் தென் இதோட பிரைட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்ல போகிறது அந்த டேப்பிங்கில் வந்து ஒர்க் ஆகுறது தான். லைக் டேப்பிங் சென்சார் மூலம் நம்ம வந்து லைக் காலாகட்டும், மியூசிக் ஆகட்டும், அந்த இதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. லைக் அந்த டேப்பிங் சென்சாரோட சென்சிட்டிவ் ரொம்ப ஹையாகவே இருக்குது. டேப் பண்ணும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிக்கலாம், தென் அதே இதை ஆஃப் பண்ணிக்கலாம். தென் சிங்கிள் டேப், டபுள் டேப்பில் ஃபோன் அட்டன் பண்ணுறது, சிங்கிள் டேப், டபுள் டேப்பில் வந்து மியூசிக்கை வந்து பாஸ் பண்ணுறது, தென் அகைன் ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பண்ணலாம். பட்டு என்ன கண்டிஷன்னா லைக் ஒன்ஸ் கனெக்ட் பண்ண போகிறது நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலோட கனெக்ட் பண்ண அப்புறம் தான் இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னே எதுவுமே பண்ணக்கூடாது. ஒன்ஸ் கனெக்ட் பண்ண போகிறது தான் இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ். லைக் இந்த நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலோட கனெக்ட் பண்ண பிறகு தான் இந்த ஏர்போர்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம ஒன்றா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் ஒன்றா பார்ப்போம். லைக் ஏர்பேட் வந்து ஹைட் வந்து 37 mm கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட வெயிட் வந்து 5.5 கிராமில் இருக்குது. லைக் சார்ஜிங் கேஸ் ஹைட் வந்து 48 mm கொடுத்துருக்காங்க. விட்த் வந்து 61 mm இருக்குது. ஓகேவா? தென் இதோட வெயிட் வந்து 36.5 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியை பார்க்கணும். நம்ம ஒரு ஏர்பேட் வந்து எப்படின்னா 55 மெகா ஹெட்ஸில் பெர் மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆகும். லைக் சார்ஜிங் கேஸ் வந்து 250 மெகா ஹெட்ஸ் பெர் மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இது ரொம்பவே நல்ல இது டைமிங். ஸோ இதோட அந்த ஏர்பேடோட டைம் டியூரேஷனை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக மியூசிக் கேட்டுட்டு இருந்திருக்கோம். லைக் நாய்ஸ் கேன்சலேஷன் டிசேபிள் பண்ணி வச்சுருந்தா 10 hours கேட்கலாம். இல்லை நம்ம நாய்ஸ் கேன்சலேஷனை எனேபிள் பண்ணி வச்சுருந்தா 7.5 hours கேட்கலாம். ஓகேவா?
அதே மாதிரி வாய்ஸ் அப்படி தான், அவங்க தொடர்ந்து கால் பேசிட்டு இருக்கும்போது 6.5 ஹவர்ஸ் பேசலாம். வாய்ஸ் கேன்சலேஷன் டிசேபிள் பண்ணி வச்சுருந்தா. இன்கேஸ் நம்ம வாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணி வச்சுருந்தா 5.5 ஹவர்ஸ் மட்டும் தான் நம்மளோட பேச முடியும். ஓகேவா? அப்புறம் பேட்டரி பார்த்திங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓகேவா?